ம். இந்த கண்டிஷன்லேருந்து இந்த கண்டிஷன் வரதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த சிக்கன் ரெசிபி தான். இதில் 500 கேலரி அண்ட் 80 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு 250 கிராம் சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஸ்க்ரீனில் தெரிய சமாச்சாரம்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆஃப் கப் கர்ட் ஆட் பண்ணி 15 மினிட்ஸ் மேரினேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆஃப்டர் தி மேரினேஷன் கடாயை அடுப்பில் வச்சுட்டு துளியோண்டு எண்ணெயை போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ண பிறகு சிக்கன் கொஞ்சம் நேரம் இறக்கிட்டு அவனையும் அதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு மூடி போட்டு வச்சுக்கோங்க. மூடி போட்டு 5 நிமிஷத்தில் அவர் தண்ணி விடுவாப்புல மறுபடியும் அதை கிண்டிட்டு கடாயை கரெக்டாக ஆனில் வச்சு விட்ருக்கோங்க. ஆனில் வச்சுட்டு மறுபடியும் மூடி போட்டுருங்க. மூடி போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அவர் இப்படி தான் இருப்பாப்புல. அதில் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிட்டு மறுபடியும் நல்லா கிண்டிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி டயட் ரெசிபி வேணும்னா மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டில் குறையே வைக்க மாட்டேன். சரி, இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ கொஞ்சோண்டு கொத்தமல்லியை ஆட் பண்ணிட்டு மறுபடியும் அதை நல்லா கிண்டி விட்டிங்கன்னா நம்ம சிக்கன் ரெசிபி ரெடி. அதை சோறோடு வச்சுட்டு நல்லா டைட்டாக கம்பாயிடி. நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வந்திருக்கு பாருங்க லட்சுமி அம்மாள்.